and welcome to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி கரகரன்னு காரக்கடலை. வீட்டில் இருக்கிற பொருள்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். பருப்பு மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா 10 நிமிஷத்துல குயிக்கா ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம்ல டீ குடிக்கும்போது மொறு மொறுன்னு சாப்பிட சூப்பர்பா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஈவினிங் செய்ய போறோம்னா மார்னிங்கே இதை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் அதிகமா ஊறினாலும் ஒன்றும் ஆகாது. ஆனா கண்டிப்பா 4 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். கடலை நல்லா ஊறி இருந்தாதான் நல்லா பொரிஞ்சு வரும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஃபில்டர்லயே விட்டுருங்க. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரணும். சுத்தமா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான துணியில போட்டு பரத்தி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரம் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். தண்ணியோடவே எண்ணெயில போட்டோம்னா வெடிக்கும். ஸோ தண்ணி இல்லாம பருப்பு ஓரளவுக்கு ட்ரை ஆகட்டும். இப்ப நல்லா ஈரமெல்லாம் போய் காஞ்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இந்த மாதிரி நம்ம வீட்ல எல்லாம் ஸ்டீல்ல ஃபில்டர் வச்சிருப்போம் இல்லையா, அதுல சேர்த்து சூடான ஆயில்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியால கலந்து விட்டு எல்லா சைடும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடா இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்க. ஒருவேளை ஆயில் சூடு இல்லாம போட்டோம்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆயிலுக்குள்ள முங்குற அளவுக்கு மட்டும் பருப்பு எடுத்துக்கோங்க, நிறைய போட்டுற வேணாம். 1/4 கிலோ பருப்பை நான் 3 பஜ்ஜா சேர்த்திருக்கேன். நீங்க கேட்கலாம், பருப்பை டைரக்டா கடாயில போட்டு பொரிக்காம ஏன் இந்த மாதிரி ஃபில்டர்ல வச்சு ஃப்ரை பண்றோம்னு. டைரக்டா பருப்பை ஆயில்ல போட்டோம்னா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பருப்பையும் ஒரே நேரத்துல ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஆயில் நல்லா சூடாயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நல்லா பொரிஞ்சிருக்கும், கடைசி எடுக்கிறது கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போகாம வரணுங்கிறதுக்காக அவசரமா போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஆயிலும் ரொம்ப ஹீட்டாவே இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர்ல போட்டு பொரிச்சோம்னா டென்ஷன் இல்லாம ஒரே டைம்ல எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு பொரிய விடுங்க. ஃப்ரை ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா எண்ணெயோட சலசலப்பு சத்தம் குறைஞ்சு பருப்போட கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இதை அப்படியே மேல எடுத்து ஆயில வடிய விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்படி சவுண்டு கேக்குதுல, இதுலயே தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து கூட செய்யலாம். ஆனா அப்படி செய்யறதை விட கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சாப்பிடுறதுக்கு நல்ல வாசனையா இருக்கும். லாஸ்ட் அதுல 2 கொத்து கருவேப்பிலைய ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு கரகரன்னு சாப்பிட காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு. நானே அம்மா கிட்ட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். பட் கரம் மசாலா சேர்த்து செய்யறதுனால இது எனக்குமே பிடிச்சிருந்தது. இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா ஸ்நாக்ஸ் வேணுங்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.